எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2டே பொருளை வச்சு 10 நிமிஷத்துல அல்வா செஞ்சு சாப்பிட போகிறோம். பீட்ரூட்டும் பேரிச்சம்பழம் இருந்தால் போதும், உடனடியாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வெல்லம், சர்க்கரை, வெள்ளை சுகர் எதுவுமே சேர்க்காம நம்ம பேரிச்சம்பழம் இனிப்பை மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பீட்ரூட் ஒரு நார்மலான கிழங்கு தாங்க. சின்ன நார்மலான சைஸு தான் போதும். அளவாக தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். தோல் எல்லாமேவும் சீவி எடுத்துக்கிடலாம். தோல் சீவுறதுக்கு முன்னாடியே கிழங்க கழுவிடுங்க. நான் முன்னாடியே கழுவிட்டேன். நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிடலாம். பாருங்கள், நல்லா சீவி எடுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ பேரிச்சம்பழம் ஒரு 7 பழம் எடுத்து வச்சேன். ஆனால் 6 பழம் தாங்க சேர்த்தேன். அந்த கொட்டை எல்லாமே எடுத்துடலாம். 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம் பருப்பு, இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். 1 எடுத்தாச்சு. 6 பழம் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ பல்சல் மூடில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். குழந்தைய பீட்ரூட் பொரியலாவோ ஜூஸு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அல்வாவே பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெட்டு மேலே அப்படியே தடவி கொடுத்தீங்கன்னாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ முந்திரி வறுத்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச ஊற்றிக்கிடலாம். நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு கிண்டிக்கிடலாம். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கிடலாங்க. பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நல்லா அப்படியே சுண்ட வற்ற விடணுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். வேக வச்சோம்னா இவ்வளவு தண்ணி தேவைப்படாது. பச்சையாக அரைச்சனால நல்லா அப்படியேவும் சுண்டி வரணும். நல்லா வதங்கினா தான் இந்த பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். அதான் இனிப்பு எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டு தெரியும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறது. அல்வா கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், வெள்ளை சுகர் எதுவுமே சேர்க்காம நம்ம பேரிச்சம்பழம் டேஸ்ட்டை மட்டுமே வச்சு நம்ம செய்கிறனால அந்த கிழங்குலையுமே இனிப்பு இருக்கும், பீட்ரூட்லேயும். இப்போ 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிடலாம். பேரிச்சம்பழம் இனிப்பு 2 சேரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் போட்டு செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க, அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த தண்ணி எல்லாமே சுண்டி வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கரலாம். நான் நெய் அதிகமாக சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். 2, 3 நாள் 4 நாள் வரைக்குமே கூட வச்சு சாப்பிட்டுக்கரலாம். அந்த ஒரு சின்ன கேரட்டு பீட்ரூட்டு தான் போட்டோம். எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே அருமையாக இருக்கும். இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிடலாம். ஊற்றி முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே தூவி விட்டால் அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் அல்வா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய். நன்றி, வணக்கம்.